ராகுவாக இருந்தால் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கான யோகமும் இருக்கும். இப்போ சனி 6ஆம் இடமான கன்னியில் இருந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு இவங்களுக்கு நல்ல யோகம். ஏன்னா இந்த இடத்துல சனி 6ஆம் இடத்துல மறைகிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் 9ஆம் இடத்துல இருக்காருங்கிற அமைப்பு இப்படி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கும். குறிப்பாக இந்த லோன் எடுப்பாங்க, லோனை கட்டணும்னு அவசியமே ஏற்படாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ அரசாங்கத்தில் கூட பார்த்தோம்னா இந்த ஆட்சி மாறும்போது லோன் வேவர்ஸ்லாம் கொடுப்பாங்க, திடீர்னு சில சலுகைகள்லாம் கொடுப்பாங்க. இப்போ பழைய கடன்களை ரத்து பண்ணக்கூடிய யோகம்லாம் சிலருக்கு கிடைக்கும். அப்படி இவங்க வாங்கின கடனை கட்டாமையே இவங்க வெளியில் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கும். அதுபோல் இவங்க யாருக்கோ கடன் கொடுத்துருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு அது திரும்பி கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் அவங்கள தேடி வந்து கொடுப்பாங்க. இவங்க மறந்து கூட போயிருப்பாங்க. இந்த நாளில் இன்ன தேதியில் நான் உங்ககிட்ட கடன் வாங்கினேன்னா இல்லை உங்கள் அப்பா கிட்ட கடன் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு இவங்களை தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க பணத்தை. இப்படி இவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு சில அதிர்ஷ்டங்களும் இருக்கும். அதுபோல் பிஸ்னஸில் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த காலகட்டத்தில் அமையும். சனி துலாம்ங்கிற இடத்துல உச்சமடைஞ்சு திக்பலத்தோடு இருப்பார். அந்த அமைப்புப்படி பார்க்கும்போது வீடு கொடுத்தவர் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் தனக்கு 10ஆம் இடத்துல அவர் உச்சம் அடைகிறாருங்கிற அமைப்புப்படி பார்க்கும்போது